Very good morning students. In this section we are going to discuss about chapter 2 number systems. இந்த லெசன்ல நம்ம என்னென்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். டேட்டாஸ் எப்படி மெமரில ஸ்டோர் ஆகுது, டேட்டானா என்ன, வேரியஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ் அண்ட் பைனரி அரித்மெட்டிக் என்னென்ன அப்படிங்கறத லேர்ன் பண்ண போறோம். கன்வர்ஷன் பிட்வீன் வேரியஸ் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் லேர்ன் பண்ண போறோம். வாங்க இப்போ லெசனுக்குள்ள போகலாம். Introduction. The term data comes from the word datum. Data is a singular word. Datum means plural word. Then which means a raw fact. Raw fact means உண்மையை பற்றின விஷயங்களை சொல்கிறது. So the data is a fact about people, places or some objects. Name equal to Rajesh, age equal to 16, class equal to 11, mark equal to 65, subject equal to computer science. Okay, name, age, class, variable, subject இதெல்லாம் variable. Then Rajesh 16, 11, 65, computer science இதெல்லாம் values. ஓகேவா? இப்போ அந்த Rajesh அப்படிங்கிற அந்த வேல்யூவை நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டேட்டா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணோன்னா அது பேர் என்னன்னு சொல்கிறாங்க, டேட்டா. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம், வேல்யூஸ் ஆஃப் அ வேரியபிள் இஸ் கால்டு டேட்டா. வேரியபிள்னால் என்ன அப்படின்னா டேட்டா வேல்யூஸை ஹோல்ட் பண்ணியிருக்கோம். த மெமரி லொக்கேஷன் இஸ் யூஸ்டு டு ஹோல்ட் த டேட்டா. ஓகேப்பா, when the above data is processed we get an information Rajesh is 16 years old, studying in class 11, has scored 65 marks in computer science subjectனு நம்ம இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுவோம். ஓகே தானே? டேட்டா ரெப்ரசன்டேஷன் கம்ப்யூட்டர் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னா 0 and 1 தான். நம்பர், அல்ஃபபெட், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் கன்வெர்டட் இன்டு 0 and 1s. மிஷின் லாங்குவேஜ்னால் 0 and 1 இருந்தால் தான் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா மிஷின் லாங்குவேஜ். 0 or 1 ஆர் கால்டு பைனரி டிஜிட். இதோட ஷார்ட் ஃபார்ம் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டடி ஆஃப் டேட்டா ரெப்ரசன்டேஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்டு. பிட் இஸ் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி டிஜிட் விச் மீன்ஸ் 0 or 1. டேட்டாவோட பேசிக் யூனிட்டாக பிட்டு தான் இருக்குது. Next nipple, collection of 4 bit or called a nipple. Next byte, collection of 8 bits called a byte. Memory size measure பண்ணுறதுக்கு basic unit byte தான் இருக்கு. Next word length, number of bits processed by computer's CPU. நம்ம இப்போ 32 பிட் ஆர் 64 பிட்டு கம்ப்யூட்டர்ஸ் சிபியூஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் பிக்சர் ரெப்ரசன்டேஷனை பாருங்கள். பிட் 0 or 1, நிப்பிள் 4 bits, பைட் 8 bits, கிலோபைட் 1024 bytes, மெகாபைட் 1024 KB, ஜிகாபைட் 1024 megabyte, terabyte 1024 gigabyte. Computer memory classified into two types, main memory, secondary memory. So it is represented in terms of kilobyte KB or megabyte MP. Decimal system 1 kilobyte represent 1000, which is equal to 10 into 10 into 10 equal 10 power 3. இப்படி நான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அது கிராம்ஸில். ஓகே, இன் பைனரி சிஸ்டத்தில் 1 kilobyte represents 1024 bytes, that is 2 power 10. அப்படின்னா 2 10 times மல்டிப்ளை பண்ணால் 1024 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? தென் த ஃபாலோயிங் டேபிள் ரெப்ரசன்ஸ் த வேரியஸ் மெமரி சைஸ். நேம், ஃபர்ஸ்ட் ஒன் நேம், கிலோ, அப்ரிவேட் K, சைஸ் 2 power 10 equal to 1024. செகண்ட் மெகா M, size 2 power 20, giga G 2 power 30, tera T 2 power 40, peta has P 2 power 50, exa E 2 power 60, zeta Z 2 power 70, iota Y 2 power 80. Bytes are used to characters in text. Characterனா letter A B C இதை represent பண்ண byte யூஸ் ஆகுது.
கேரக்டர் செட் அண்ட் நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ண டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோடிங் யூஸ் பண்ணுறாங்க. காமன்லி யூஸ்டு கோடிங் சிஸ்டம் எதுனா ASCII, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ASCIIல பைனரி வேல்யூ 0 to 127 வரைக்கும் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. பிளாங்க் ஸ்பேஸுக்கு ASCII வேல்யூ 32, 0வுக்கு ASCII வேல்யூ 48. இதே ஸ்மால் லெட்டர் ஏனா 97, அதே ABC அண்ட் ஸோ ஆன் Z வரைக்கும் 97 to 122. கேபிட்டல் லெட்டர்ஸ் A to Zக்கு எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா 65 to 90. Very good morning students. In this section we are going to discuss about different type of number system. எந்த மாதிரியான நம்பர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நம்பர் சிஸ்டம் ஒரு வேயாக இருக்குது. நடைமுறையில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான். எப்படின்னா ருப்பீஸை கவுண்ட் பண்ணுறது, திங்ஸை 1 2 3 நம்ம கவுண்ட் பண்ணுவோம்ல, அது எல்லாமே என்ன தான் டெசிமல் நம்பர் சிஸ்டம். இதை தவிர பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்னு நம்பர் சிஸ்டம் இருக்குது. ஒவ்வொரு நம்பர் சிஸ்டமும் அதோட பேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி தான் என்ன நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரேடிக்ஸு பேஸ் ரெண்டுமே சேம் தான். அப்போ பேஸ் வேல்யூ அப்படின்னா கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் டிஜிட் இன் ஈச் நம்பர் சிஸ்டம். ஃபிகர் பாருங்கள். நம்பர் சிஸ்டம் டிவைட் இன்டு டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஃபர்ஸ்ட்டு டெசிமல். டெசிமலோட பேஸ் வேல்யூ 10. ஸோ அங்கே நம்பர் எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 9 வரைக்கும் தான் வரலாம். ஓகேவா? அப்போ 0லேருந்து 9 வரைக்கும் கவுண்டிங் பண்ணிங்க அப்படின்னா 10ங்கிற ஒரு வேல்யூ வரும். அதான் என்ன அப்படின்னா 10 நம்பர்ஸ் வரலாம். தென் அதோட பேஸ் வேல்யூ 10. எந்த நம்பருக்குள்ளே வரலாம்னா 0லேருந்து 9க்குள்ளே வரலாம். நெக்ஸ்ட்டு பைனரி. பைனரியோட பேஸ் வேல்யூ 2 மீன்ஸ் 0 1 இதில் ஏதாவது ஒன்று தான், அதாவது 2 வேல்யூ தான் வரலாம். அப்படி வர நம்பர்ஸ் எல்லாமே 0வாவது 1ஆவது தான் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்டல். அதோட பேஸ் வேல்யூ 8. அப்போ நம்பர்ஸ் வந்து 0 1 2 3 4 5 6 7 வரைக்கும் தான் வரலாம். இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 8ங்கிற வேல்யூ வரும். தென் இந்த 0லேருந்து 7க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பேஸ் வேல்யூ ஹெக்ஸாடெசிமலுக்கு 16. ஸோ ஹெக்ஸா அப்படின்னாலே 16ங்கிறது உங்களுக்கு தெரியும். தென் இதோட நம்பர்ஸ் வந்து எப்படி வரலாம் அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸும், 10க்கு ஏவும், 11க்கு பியும், 12 சி, 13 டி, 14 இ, 15 எஃப் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஆல்ஃபா நியூமரிக் நம்பர்ஸாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு டெசிமல் நம்பர் சிஸ்டம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 0 1 2 3 4 5 6 7 8 9. இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 டிஜிட்ஸ் வரும். ஓல்டஸ்ட் அண்ட் வெரி பாப்புலர் நம்பர் சிஸ்டம் யூஸ் இன் அவர் லைஃப் எதுவானா டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான். ஈச் டிஜிட்டுக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்கும். இந்த வெயிட்டு எதை பொறுத்து இருக்கும்னா பொசிஷனை பொறுத்து தான் இருக்கும். அப்போ பொசிஷனல் நம்பர் சிஸ்டம்னு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு டிஜிட்டையும் மல்டிபிள்டு பை 10. அதுதான் நம்ம பொசிஷனல் வெயிட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில் பார்த்துருப்பீங்க 1 2 3க்கான பொசிஷனல் வெயிட்டு எப்படி நம்ம ஃபைன் பண்ணுவோன்னா 0s 10s 100ன்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் இதில். அப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பை 10ங்கிறதுனால டெசிமல் நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம 10 பேஸ் வேல்யூ. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 10 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். இதே நீங்கள் வந்து பேஸ் வேல்யூ வந்து 2, அதாவது பைனரியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதே வந்து ஆக்டலாக இருந்தால் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதே ஹெக்ஸாடெசிமலாக இருந்தால் 16ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ பொசிஷனல் வெயிட்டு டெசிமல் நம்பர் சிஸ்டமாக இருந்ததுன்னா அப்போ 10. ஸோ 1 × 10⁻². இப்போ நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 0 10 10s 100 நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இப்போ இதை பாருங்கள் 1 × 10⁻². ஏன்னா 10ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இது ஒரு டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஓகே. 10 × 10⁻² ப்ளஸ் 2 × 10⁻1 × 3 × 10⁻0. அப்போ அதாவது எனிதிங் பவர் 0 = 1. உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன சொல்லலாம், 10⁻0னா 1. ஸோ அதுக்கான வேல்யூ என்ன உங்களுக்கு கிடைக்குது, 100 + 20 + 3 123. ஆன்சர் 123. ஓகேவா? தென் இதோட அனதர் வே ஒன்று இருக்குப்பா. இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம நார்மலாக நம்ம எதை தான் போடுவோம், ஈஸியாக நம்ம வேல்யூ போடுறது எதுனா மிஸ் ஆகாமல் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கீழே கொடுத்துருக்க மெத்தட் தான். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 123 of 10. ஸோ அதை பாருங்கள். 3 × 10⁻0 = 3, 2 × 10⁻1 = 20,
and 1 into 10 power 2 equal to 100, 123. ஓகேவா? நெக்ஸ்ட் பைனரி நம்பர் சிஸ்டம் பா. இதில் நம்பர்ஸ் வந்து 0 and 1 தான் வரும். பேஸ் வேல்யூ 2, பொசிஷனல் மல்டிப்ளையர் ஆர் த பவர் ஆஃப் 2. அப்போ லெஃப்ட் மோஸ்ட் பிட் இந்த பைனரி நம்பர் சிஸ்டம் வந்து என்னென்னு சொல்லலாம்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவாங்க. அண்டு ஏன் அப்படி சொல்கிறாங்க? இட் ஹேஸ் த லார்ஜஸ்ட் பொசிஷனல் வெயிட். ஃபிகர் பாருங்களேன், 0 1 2 3 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட பொசிஷனல் வெயிட் வந்து லார்ஜஸ்ட்டாக எந்த பக்கம் இருக்குது? லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அதனால் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை 0வையும் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டாக 3ஐயும், அதாவது லெஃப்ட் சைடை மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டும் ரைட் சைடை லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். பைனரிலேருந்து எப்படி வந்து டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது? 1101 பேஸ் 2 அப்படின்னு கொடுத்தோடனே நம்ம கண்டுபிடிச்சோம் இது ஒரு பைனரி நம்பர். ஏன்னா இதில் கொடுத்துருக்க அந்த வேல்யூ வந்து 1ஆகவும் 0வும் தான் இருக்குது. பேஸ்லேயும் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது ஒரு பைனரி நம்பர் அப்படின்ட்டு. ஸோ இதை எப்படி நம்ம டெசிமலாக மாற்றுறது பாருங்கள். 1 into 2 power 3 அதோட பொசிஷனல் வெயிட்டை வச்சு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதான். ப்ளஸ் 1 into 2 power 2 ப்ளஸ் 0 into 2 power 1 ப்ளஸ் 1 into 2 power 0. இதுக்கான வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8 + 4 + 0 + 1 ஆன்சர் 13 டெசிமல் வேல்யூ கிடைக்குது. அதே அனதர் மெத்தடு 1 into 2 power 0 equal to 1, 0 into 2 power 1 equal to 0, 1 into 2 power 2 equal to 4 and 1 into 2 power 3 equal to 8. டெசிமல் வேல்யூ 13 கிடைக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். பைனரி நம்பர்ஸை நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வே தான் நம்ம யூஸ் பண்ணணும். Next one, octal number system. Octal number system uses digit 0, 1, 2, 3, 4, 5, 6 and 7. இப்போ இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 8 digits வரும். ஸோ இதோட பேஸ் வேல்யூ 8. தென் இதோட பொசிஷனல் வேல்யூ ஆர் வெயிட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பவர் ஆஃப் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் செம்ம 547 பேஸ் 8. இப்போ அந்த 547 நம்பர் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா 7 நம்பர்ஸ்குள்ளே 0லேருந்து 7 நம்பருக்குள்ளே மட்டும்தான் வந்திருக்கும். இதே 8 அப்படிங்கிற ஏதாவது ஒரு நம்பர் இதில் வந்துச்சு அப்படின்னா அதை என்ன நம்ம கன்சிடர் பண்ணணும்? அது வந்து டெசிமல் நம்பர் ஆர் ஹெக்ஸா டெசிமல் நம்பர்னு கண்டுபிடிச்சிடணும். புரியுதா? ஆனால் இங்கே நம்மளுக்கு 547 வந்திருக்கு. ஸோ இந்த நம்பரை வச்சு நம்ம இது ஆக்டல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். தென் இதுக்கான பேஸ் வேல்யூ 8ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். இது வந்து ஆக்டல் நம்பர் அப்படிங்கிறது. சரிம்மா. அடுத்து இதை எப்படி நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா பேஸ் வேல்யூவை பவர் ஆஃப் பேஸ் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டெசிமல் நம்பர்ஸ் கிடச்சிடும். ஓகே. இப்போ 5 into 8 power 2 + 4 into 8 power 1 + 7 into 8 power 0. தென் இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 320 + 32 + 7. அப்போ ஆன்சர் இஸ் 359 ஆஃப் பேஸ் 10. Another method 7 into 8 power 0, 4 into 8 power 1, 5 into 8 power 2. So answer is 359. Hexadecimal number system. இதோட பேஸ் வேல்யூ 16 பா. இதை ஷார்ட் ஹேண்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இதில் 16 சிம்பிள்ஸ் இருக்குது. இதில் வந்து 0 to 9 டெசிமல் நம்பராகவும் 10 to 15 ஆல்ஃபபெட்ஸ், அதாவது ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை A to F வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. தென் இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 25 பேஸ் 16 ஈக்குவல் டு 2 into 16 power 1 + 5 into 16 power 0. நார்மலாக நம்ம பேஸ் வேல்யூ அப்படி பவர் ஆஃபில் போட்டோன்னா அதுதான் டெசிமலாக நம்ம கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 32 + 5 equal to 37 ஆஃப் பேஸ் 10 டெசிமலாக மாறிடுச்சு. தென் இதுக்கான அனதர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். A6 பேஸ் 16. இப்போது இந்த 25 வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். வந்து 7குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து இது என்ன நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே இருக்கிற பேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி இது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர்னு ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஆனால் இதை வந்து பாருங்கள் A6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏங்கிறது எதில் தான் வரும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமலில் தான் வரும். ஓகேவா? அப்போ ஏக்கான வேல்யூ உங்களுக்கு என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் 10. அப்போ A6 ஆஃப் பேஸ் வேல்யூ 16. அதை எப்படி கன்வெர்ட் ஆகுது பாருங்கள். A into 16 power 1 + 6 into 16 power 0. அப்போ 10 into 16 + 6 into 16. இப்போ ஏங்கிறது இங்கே 10ஆக மாறி இருக்குது. தென் 160 + 96 equal to 256. நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன். First of all, decimal to binary conversion, decimal to octal conversion, decimal to hexadecimal conversion. Conversion of fractional decimal to binary means fractional means decimal point. அதாவது 0.56 இப்போலாம் சம் பார்ப்போம்ல, அந்த மாதிரியான டெசிமல் பாயிண்டில் இருக்கிறத எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்.
இது இப்போ ஜென்ரலி 2 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. மெத்தட் 1 ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2, மெத்தட் 2 சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 2. ஃபஸ்ட்டு நம்ம ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2ங்கிற மெத்தடை நம்ம பார்க்கலாம். ஓகேப்பா, டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிள், கன்வெர்ட் 65 ஆஃப் 10 இன்ட்டு பேஸ் 2 ஆஃப் இருக்கிற பைனரியாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிவிட்டு இதை நம்ம பேஸ் 2ங்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணுறது எப்படி பண்ணலாம்? இப்போ 3 2s are 6, 2 2s are 4. அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது? 1. ரிமைண்டர் எவ்வளோ? 1. அதை ரைட் பண்ணிக்கணும். தென் இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 0 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும்ப்பா. தென் இதோட ரிமைண்டர் வந்து 0 or 1 ஏதோ ஒன்று வரும் இல்லையா, இதை என்ன பண்ணணும்? நம்ம ரைட் சைடில் போட்டுகிட்டே வரணும். ஓகேவா? அப்போ பார்க்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணோம். அகைன் 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 1 2 is 2, தென் 6 2s are 12, பேலன்ஸ் வந்து 0. தென் 8 2s are 16, 0. தென் 4 2s are 8, 0. தென் 2 2s are 4, 0. தென் 1 2 is 2. ஓகேவா? ஆன்சர் இஸ் 0. இதோட முடிஞ்சிச்சு. அப்போ கடைசியாக என்ன வேல்யூ வந்திருக்கு? கடைசியாக 1 வந்துட்டு இதுக்கு மேலே எதுவும் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி நம்ம ரைட் பண்ணோம்? 65 பேஸ் ஆஃப் 10. இதுக்கான ஆன்சர் எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா, கீழேருந்து மேலே எழுதணும். அப்போ பாருங்கள், ஆன்சர் நான் ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த 1 0 0 0 0 0 1. இதோட பேஸ் வந்து 2. ஸோ டெசிமல்லேருந்து எப்படி வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறங்கிறது உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நெக்ஸ்ட்டு ஒரு சம் தரேன். 13 பேஸ் 10 பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சம்மை ரைட் பண்ணிக்கிறேன். 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 6 2s are 12, பேலன்ஸ் அதாவது ரிமைண்டர் வந்து 1. 3 2s are 6, ரிமைண்டர் 0. 1 2 is 2, ரிமைண்டர் 1. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வாங்க. இதோட ஆன்சர் நான் எப்படி ரைட் பண்ணுறேன்னு பாருங்கள். கீழேருந்து தான் மேலே போகணும். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 1 1 0 1 பேஸ் வேல்யூ 2. நெக்ஸ்ட் மெத்தட் 2 சம் ஆஃப் பவர் ஆஃப் 2டா. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெசிமல் நம்பர் கேன் பி கன்வெர்டட் இன்டு பைனரி நம்பர் by adding up the powers of 2 and then adding bits are needed to obtaining the total values of the number. ஜஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்பர் இருக்கு இல்லையா, அதை எழுதிக்க போகிறோம். எழுதிட்டு இதை முதல்ல கன்வெர்ட் பண்ணிடலாம். பொசிஷனல் நோட்டேஷன்னா எதுக்காக இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பவர் ஆஃப் 2 நம்மளுக்கு தேவை. ஸோ இதுக்கான பவர் வேல்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 power 0க்கான வேல்யூ என்னப்பா? 1. 2 power 1 2, தென் 4 8 16 32 64. ஓகேவா? இப்போ இதுக்கான பை நம்பர் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி பாருங்களேன், இது அனதர் மெத்தட். இப்போ 65 இதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை இந்த நம்பருக்கு பிலோவான வேல்யூஸை நம்ம இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம சப்ராக்ட் பண்ணால் வர ஆன்சரை நம்ம ரைட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ 65க்கான நியரஸ்ட் வேல்யூ இருக்கா, அதாவது 65க்கான ஈக்குவலோ இல்லை லெஸ் தென் வேல்யூஸோ எது இருக்குன்னு செக் பண்ணுறேன். 65 தென் 64 இருக்குது. ஸோ 64 அதை சப்ராக்ட் பண்ணுறேன், வேல்யூ வந்து 1 வருது. ஸோ அகைன் அந்த 1 நான் திரும்ப கொடுத்து இதுக்கான ஈக்குவல் வேல்யூவும் ஆனால் இதுக்கான லெஸ் தென் வேல்யூ இருக்கான்னு செக். லெஸ் தென் வேல்யூ வராது. ஸோ அதுக்கான பாருங்கள், இப்போ 2 power 0 1. ஸோ அந்த வேல்யூவை நான் எடுத்துக்க போகிறேன். அப்போ என்ன வரும்? 1 - 1 = 0. 0 வர வரைக்கும் நம்ம ஒவ்வொரு சம்மையும் நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஆன்சர் வந்து 1 வந்துச்சு. இப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு 64 1ங்கிற பவர் வேல்யூஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வேல்யூ நம்ம 1ன்னு புட் பண்ணிடணும். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 0ங்கிறத புட் பண்ணணும். இவ்வளோ தான் ஆன்சர். இது வெரி ஈஸி ஒன். அப்போ உங்களுக்கு இதை புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கான பாருங்கள், 65 பேஸ் வேல்யூ 10. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1 0 0 0 0 0 1 பேஸ் வேல்யூ 2 பைனரியாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, 13 நம்பர்ஸை நான் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கான
அதே வேல்யூ இல்லை அதோட கம்மியாக இருக்கிற வேல்யூ நான் எடுக்கிறேன். இப்போ ஸோ அதுக்கான கம்மியான வேல்யூ அடுத்து என்னென்னா 18 இல்லைன்னா 16 வந்துடும், அது அதிகமாக போயிடுது. ஸோ லெஸ்ஸாக இருக்கிற வேல்யூ வந்து 8. இப்போ அதோட சப்ராக்ட் பண்ணால் 5. அகைன் நான் 5 எடுத்து திரும்ப இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ என்ன இருக்குங்கிறத பார்க்குறேன். ஸோ 4 இருக்குப்பா. 4 நான் சப்ராக்ட் பண்ணேன்னா 1 வரும். ஸோ 1 அகைன் 1 = 0. 0 வந்து அதை ஸ்டாப் பண்ணிடணும் நம்மளுடைய ஒர்க்கை. அப்போ இதுக்கான வேல்யூ பாருங்கள் எப்படி நம்ம அதை ரைட் பண்ணுறது. இப்போ 13 பேஸ் வேல்யூ 10 இதுக்கான வேல்யூ பாருங்கள். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து பவர்ஸ் ஆஃப் 2 எடுத்தீங்களோ அந்தந்த வேல்யூலாம் புட் பண்ணணும். 8க்கான வேல்யூ என்னப்பா, இந்த இடத்துல 1. 4க்கான வேல்யூ இந்த இடத்துல 1. தென் 1க்கான வேல்யூ 1. பேலன்ஸ் இருக்க 2/1 நம்ம எடுக்கவே இல்லை. ஸோ இந்த இடத்துல 0. இப்போ நம்ம லாஸ்ட் சம்முக்கு தான் நம்ம அதை மாதிரியான சம்ஸ் அதை மாதிரியான ஒர்க்கை நம்ம பண்ணோம். இதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. 2/4 இதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதுக்கான வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள். 1 1 0 1. நெக்ஸ்ட் ஒன் வந்து டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன்மா. இதுவுமே எப்படி பைனரியை நம்ம மெத்தட் 1ல் பண்ணோம்ல அதே மாதிரி தான் ஈஸி மெத்தடு ரிப்பீட்டட் டிவிஷன் பை 8ஆல் பண்ண போகிறோம். ஏன் இங்கே 8 அப்படிங்கிறது ஆக்டல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ அதை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்ம அதுக்கான ரிசல்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாமா, செம்ம ரைட் பண்ணிக்கிறேன். தென் 8ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 8 8s 64 பேலன்ஸ் 1 அகைன் 8 1 8 is 0. அப்போ ஆன்சர் இஸ் 65 of base 10 101 base 8 கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான another ஒன்று எக்ஸாம்பிள் பாருங்களேன். 8 18 is 8 பேலன்ஸ் என்ன இருக்குமா 5. ஸோ இதுக்கான வேல்யூ பாருங்கள். 13 base 10 equal to 15 base 8. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஹெக்ஸாடெசிமல் நம்பரை எப்படி வந்து டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். இதுவுமே அகைன் ரிப்பீட்டட் டிவைடட் பை அதாவது டிவிஷன் பை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் 16. குட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். 31 பேஸ் 10 16. ஓகேவா. அப்போ 16 பேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நம்பர் என்னதுமா, இது வந்து ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. இப்போ இதுக்கான சம் 31 116 is 16 பேலன்ஸ் 15. ஸோ இந்த 15க்கான வேல்யூ நம்ம அப்படியே ரைட் பண்ண முடியாதுமா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஏனா 10 பினா 11 சினா 12 டி 13 இ 14 எஃப் 15ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த 15க்கான ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்னமா 1 எஃப். ஓகேவா. அப்போ எப்படி ரைட் பண்ணலாம் 31 பேஸ் 10 1F 16. நெக்ஸ்ட் அனதர் ஒன் மெத்தடுமா, அதாவது அனதர் எக்ஸாம்பிள் 29. ஸோ 29 எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் பாருங்கள். 29 இது 16. ஓகே, 16 116 is 16 பேலன்ஸ் 13. ஸோ 13க்கான வேல்யூ இந்த இடத்துல என்னமா டி. ஸோ இதுக்கான வேல்யூ என்ன 1D பேஸ் 16. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஈஸியாக இருக்கா? எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? ஈஸியாக இருக்கா பாருங்கள். லாஸ்ட் ஒன் கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரிமா. இப்போது இந்த அதாவது ஃப்ராக்ஷனல் டெசிமல்னால் இந்த மாதிரி 0.2 தென் 0.56 இந்த மாதிரிலாம் சம்ஸ் வரும்ல, அதை எப்படி நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிறைய ஸ்டெப்ஸஸ் இருக்குது. அது என்ன ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு இதை வந்து பைனரி 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் அதோட இண்டிஜர் பார்ட்டை தனியாக நம்ம, அதாவது 0 or 1 ஏதோ ஒரு இண்டிஜர் பார்ட் வரும் இல்லையா, அதை தனியாக நம்ம ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஆன்சர் வருது இல்லையா, அந்த ஆன்சரில் டெசிமலை மட்டும் நம்ம எடுத்து அகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு உள்ள இண்டிஜர் பார்ட்டை தனியாக எடுத்து எழுதிக்கணும். தென் அந்த ஆன்சரில் இருக்கிற டெசிமல் பார்ட்டை திரும்ப அகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதில் வர இண்டிஜர் பார்ட்டை தனியாக எடுத்து எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி எது வரைக்கும் நம்ம பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது வர ஆன்சர் வந்து திரும்ப அகைன் ரிப்பீட்டட் ஆகிட்டு அப்படின்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். பார்க்கலாம். இப்போ ஒரு தடவை நம்ம போட்டால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இப்போ 0.2 இன்ட்டு 2, ஏன்னா பேஸ் வேல்யூ 2ங்கிறதுனால நான் மல்டிப்ளை பண்ணேன். இது எப்படி வரும் பாருங்கள், 0.4. இப்போ இது வந்து என்னென்னா இண்டிஜர் பார்ட்டு, இது வந்து என்னது டெசிமல் பார்ட்டு, அதாவது ஃப்ராக்ஷனல் பார்ட்டு. ஓகே, டெசிமல் பாயிண்ட்டுங்கிறது தான் நம்ம எழுதியிருக்கேன், டெசிமல் பாயிண்ட் பார்ட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன எப்படி எழுதணும் பாருங்கள். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 0.4. இதில் இண்டிஜர் பார்ட் இருக்குல்ல, அந்த இண்டிஜர் பார்ட்டுக்கான வேல்யூ இதை மட்டும் நம்ம எடுத்து ரைட் பண்ணிக்கணும். அகைன் இந்த இண்டிஜர் பார்ட் இருக்குல்ல, இண்டிஜர் பார்ட் அண்ட் டெசிமல் பார்ட், இதில் இருக்கிற அந்த 4 இருக்குல்ல, அதை மட்டும், அதாவது 0.4 0.4ன்னு எழுதிக்கணும். இந்த இடத்துல 1 வந்தாலும் 0 வந்தாலும் நம்ம அதை விட்டுறணும். அதை என்ன எழுதணும், அதான் ஆன்சர். ஸோ அதை தனியாக எடுத்து எழுதிக்கணும். அடுத்து நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறது எதை அப்படின்னா இந்த டெசிமல் பாயிண்ட் மட்டும்தான். ஸோ ஓகே, இப்போ இதோட 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆன்சர் வரும்பா, 0.8. இப்போ ஆன்சர் என்ன 0. இப்போ மறுபடியும் அகைன் 0.8 நம்ம முன்னாடி 0 இருக்கிறத எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். நானாக போட்டுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1.6 வருமா. இப்போ இதுக்கான கல்லா கவனிங்க, இண்டிஜர் பாயிண்ட் என்ன 1. அப்போ இந்த இடத்துல எழுதும் போது 1.6ன்னு எழுதக்கூடாது, என்ன எழுதணும் 0.6ன்னு எழுதணும். ஏன்னா நம்ம டெசிமல் பார்ட்டை மட்டும்தான் இந்த இடத்துல எழுத போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, டெசிமல் பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு உள்ளது மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அடுத்து 12 அகைன் இங்கே 1. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அடுத்து 0.2 இன்ட்டு 2. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த வேல்யூ அதை அகைன் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். வர ஆன்சர் திரும்ப அகைன் இந்த இடத்துல திரும்ப அகைன் ரிப்பீட் ஆகுது, அதனால நம்ம வந்து அந்த சம்மை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கான வேல்யூ பாருங்கள், 0.2 பேஸ் 10. வேல்யூ எப்படி எழுதணும்னா ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் இருக்கிறதுனால 0 நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு மேலேருந்து எழுதணும். எப்படி எழுதுவீங்க, எங்கேருந்து எழுதணும், மேலேருந்து எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, மேலேருந்து எழுதணும். ஆன்சர் 0011. பேஸ் வேல்யூ என்னம்மா 0.0011. இப்போ புரியுதா எப்படி பண்ணுறதுன்னு? 13.2 அதை எப்படி எழுதலாம்னா, ஃபஸ்ட்டு 13க்கு நம்ம வந்து பைனரி வேல்யூ கண்டுபிடிப்போம். நார்மலாக கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ இதுக்கான பைனரி வேல்யூ வந்து என்னென்னா 13க்கான பைனரி வேல்யூ 1101. இது வந்து மேலே கீழேருந்து மேலே எழுதுவோம். தென் இப்போ 0.2க்கான வேல்யூ தான் இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 0.2க்கான வேல்யூ தான் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கான வேல்யூ என்னென்ன கண்டுபிடிச்சோம், 0.0011 கண்டுபிடிச்சோம்ல, அதுதான் இப்போ இந்த பாருங்கள். 13.2க்கு நார்மலாக 13க்கு இந்த 13க்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நார்மலாக பைனரி வேல்யூ கண்டுபிடிப்பீங்க, 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இங்கே ஃபைண்ட் பண்ணிவிட்டு தென் 0.2க்கு மட்டும் தனி இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதுக்கான 13.2 பேஸ் 10 இதுக்கான வேல்யூ பாருங்கள். இப்போ 1101.0011. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஈஸியாக இருக்கா? என்ன உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. மறுபடி ஒரு தடவை சொல்கிறேன். 13.2 பேஸ் 10 அதை வந்து எப்படி வந்து பைனரி மாற்றணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு 13க்கான பைனரி வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ண கிடச்சிடும் இல்லையா, அதை மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு தென் அதுக்கான 0.2க்கான வேல்யூவை தனியாக கண்டுபிடிக்கணும். அதாவது தனித்தனியாக இண்டிஜுவல் பார்ட்டாகவும் டெசிமல் பாயிண்ட்டாகவும் தனியாக வேல்யூவை கண்டுபிடிச்சி அகைன் இண்டிஜுவல் பார்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை ஒன்றா சீக்வன்ஸாக நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டுக்கான வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம ரைட் பண்ண வேண்டியதான்.
Next one NAND gate ma. NAND gate operates an AND gate followed by a NOT gate ma. It acts in the manner of logical operations and followed by inversion. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல NOR gate அதே தான் இதுவும். பட் அது வந்து OR gate இங்கே என்ன யூஸ் பண்ணுவீங்க, AND gate யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ இதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ட்ரூத் டேபிளில் பார்த்துட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கான ட்ராயிங் பார்க்கலாமா? எப்படி பாருங்கள், அதுக்கான லாஜிக் சர்க்கியூட்டு இப்போ ஏ பி, தென் அதுக்கான AND கேட்டு. ஸோ அது NAND கேட்னா உங்களுக்கு தெரியும் ஏ டாட் பி, அதை ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கு, நாட் வந்திருக்கு. ஸோ இது என்னது, NAND கேட். அப்போ ஏ டாட் பி ஃபாலோ பண்ணி ஒரு இன்வெர்ட்டர் வந்ததுனால என்ன எழுதணும், சி ஈக்குவல் டு ஏ டாட் பி த ஹோல் பார். அதே பாருங்கள் லாஜிக் சிம்பிள் பாருங்கள், NAND கேட்டுக்கு AND கேட்டை ஃபாலோ பண்ணி ஒரு பபுள் போட்டுக்கணும். ஸோ இதுதான் என்னது, லாஜிக் சிம்பிள். அடுத்து இதை எப்படி நீங்கள் ரைட் பண்ணுவீங்க, சி ஈக்குவல் டு ஏ டாட் பி த ஹோல் பார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா, ஏ டாட் பி த ஹோல் பார். நெக்ஸ்ட்டு read this as C equals not of A and B, or C equals the complement of A and B. எழுதலாம்ல, ரெண்டு ஒன்று தானே, நாட்டுன்னு முன்னாடி சொல்லணும், இல்லை காம்ப்ளிமெண்ட்னு சொல்வீங்க. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூஷன் பாருங்கள். இப்போ ஏக்கும் பிக்கும் வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ என்ன ஆகும், 1.1 பவர் பார் ஹோல் பார் ஈக்குவல் டு என்ன வரும், 1. இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம், இருந்தாலும் உங்கள் புக்கில் இருக்க நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 பார் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன தான் வரும், 0. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இதுக்கான ஃபஸ்ட்லேருந்து போயிடுவோமா, நம்மளுடைய ப்ராசஸ் என்னது, லாஜிக் சர்க்யூட் முதல்ல ட்ரா பண்ணுவோமா. எப்படி ட்ரா பண்ணுவீங்க, ஜஸ்ட்டு AND கேட்டை ட்ரா பண்ணுவீங்கப்பா. ஏபி AND கேட்டை ட்ரா பண்ணியாச்சா. தென் அதுக்கு இப்போ NANDனா என்ன அர்த்தம், AND ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நாட்டு. ஸோ ஒரு இன்வெர்ட்டர் ட்ரா பண்ணணும், அவ்வளோதான். அப்போ என்ன எழுதலாம், ஏயும் பியையும் டாட் பண்ணுவீங்க, அண்டுன்னா சி ஈக்குவல் டு ஏ டாட் பி த என்னது, ஹோல் பார். அடுத்து லாஜிக் சிம்பிள் பாருங்கள், அண்டு அப்படியே போட்டுடணும். இந்த இன்வெர்ட்டர் இருக்குல்ல, NANDனா இன்வெர்ட்டர். ஸோ இந்த இன்வெர்ட்டருக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணுவீங்க, ஒரு பபுள் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். ஏ பி சி ஈக்குவல் டு ஏ டாட் பி த ஹோல் பார். அடுத்து பாருங்கள், இதுக்கான இன்புட்டு தென் அவுட்புட்டு ட்ரூத் டேபிள் பார்க்கலாமா. 4 என்ட்ரிஸ் வருமா, 0 0 0 1 1 0 1 1. ஓகேப்பா. அடுத்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள், 0 0 0 1, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்து சி ஈக்குவல் டு ஏ டாட் பி த ஹோல் பார், வர ஆன்சரை பார் பண்ணணும், அப்படி தான் நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ பாருங்கள் 1 1 1 தென் 0. இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் பார்க்கலாமா. இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் வச்சு கண்டிஷன்ஸ் பாருங்கள். த அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். இப்போ இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் ட்ரூ, அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் ட்ரூ. அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் ட்ரூ. In other words, the output of NAND gate is 0 if and only if both the inputs are 1. Otherwise the output is 1. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா எப்படின்னு, ஈஸியாக இருக்காப்போ. அதாவதுமா எப்போ வந்து நம்மளை அவுட்புட் 0 வந்துச்சுன்னா போத் இன்புட்டும் ட்ரூவாக இருக்கணும், அதாவது 1 இருக்கணும். இப்போ போத் இன்புட்டும் நம்மளுக்கு 1 இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் எப்படி இருக்கலாம், 1 இருக்கக்கூடாது. போத் இன்புட்ஸும் 1 இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரூத் டேபிள் வச்சு நீங்கள் கண்டிஷன்ஸை ரைட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டுமா பபுள் ஆர்கேட்மா. எப்படி நீங்கள் பபுள் அண்டிகேட் பார்த்தீங்களோ அதே மெத்தடாலஜி தான் பபுள் ஆர்கேட்மா. ஃபஸ்ட்டு லாஜிக்கல் சர்க்யூட் போடுவோமா. என்ன லாஜிக் சர்க்யூட்னால் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்கேட்டா. இப்போ ஆர்கேட்டை நான் முதல்ல ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணும்னு சொன்னேன், இன்வெர்ட்டர் வந்து ஆட் பண்ண சொன்னேன்னா அதே தான் இங்கே பபுள் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான். ஸோ ஒரு இன்வெர்ட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், தென் இதுக்கு ஒரு இன்வெர்ட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏ இந்த இடத்துல என்ன ஆச்சு, ஏ பார், இங்கே பி பாராக ஆயிடுச்சு. சி ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா, வெரி ஈஸி ஒன். அடுத்து பாருங்கள் லாஜிக் சிம்பிள் எப்படி போடணும்,
இப்போ இந்த 2 இன்வெர்ட்டருக்கு பதிலாக இங்கே என்ன ஜாயின் பண்ணுவீங்க, பபுள் ஜாயின் பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஏ பி சி ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ்ஸு பி பார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? இதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படின்னு புரியுதா? ஓகே, இதுக்கான ட்ரூத் டேபிள் போயிடலாமா? ட்ரூத் டேபிள் லிசன் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா டீப்பாக பாருங்கள். இதுக்கான முதல்ல 4 பாசிபிலிட்டி என்ட்ரிஸை நான் ரைட் பண்ணிடுறேன். 0 0 0 1 1 0 1 1. ஓகேம்மா. அடுத்து ஏ பார் பாருங்கள். ஏ பார்னா அப்படியே இன்வெர்ட் தானே ஆக போகுது. 1 1 0 0. அடுத்து பி பார் பாருங்கள். 1 0 1 0. அடுத்து ஏ பார் ப்ளஸ் பி பாரா? இப்போ இதை என்ன எழுதிடலாமா அப்படி? அப்போ இதையும் தான் நம்ம எடுத்துக்கணும் வேல்யூ. 1 + 1 0 1 + 0 0 + 1 0 + 0. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 1 + 1 1 தான். 1 + 0 1, 0 + 1 1, தென் 0 + 0 0. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? புரியுதா எப்படி போட்டிருக்கோன்னு? இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, if we compare the truth table of bubble OR gate and also NAND gate, they are identical. So the circuits are interchangeable. இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா? A dot B the whole bar equal to A bar plus B bar. இதுக்கு முன்னாடி நம்ம என்னம்மா பார்த்தோம்? NAND கேட். NAND கேட்டுக்கான வேல்யூ பாருங்கள். 1 1 1 0 பார்த்தோமா? NAND கேட்டு. இதுக்கான அவுட்புட்டை பாருங்கள். 1 1 1 0. புரியுதா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே சேம் தான். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்கலாம்? ஐடென்டிக்கலாக இருக்கலாம். இப்போ ஏ டாட் பி த ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார். ஸோ இது ரெண்டும் ஐடென்டிக்கல், ரெண்டும் இன்டர்சேஞ்சபிள். ஸோ த சர்க்யூட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சபிள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஓகேவா? இப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, விச் எக்ஸ்டாபிள்ஸ் த டிமார்கன்ஸ் செகண்ட் தியரம். டிமார்கன்ஸ் செகண்ட் தியரமை ப்ரூவ் பண்ணுங்கள், இல்லை இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு உங்களுக்கு வந்து கொஷின் 5 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அப்போ ஃபஸ்ட் தியரம் அப்படின்னா பபுள் அண்டு கேட்டு, இதே செகண்ட் தியரம் அப்படின்னா பபுள் ஆர் கேட். இது என்னது? இது டிமார்கன்ஸ் செகண்ட் லா.